Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So again we are back with full movie scene reaction of Modal 1. And this is part 2. Yes. Let's get started. But उससे पहले if you're new to this channel guys, please do subscribe us and also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. ஏய் இடுப்புல எங்கயாவது குத்திக்கிட்டு கத்திக்கிட்டு துரைக்காத. Okay. ஓகே நீ குத்தி விட்டுறாத. His full focus is here now. ரவுண்டாலி. Seriously, Vaduvelu sir is carrying him. Yeah. फिर बोलेंगे छोटी कैमरामैन. Oh. What all he is capturing, huh? ஏய் குளிக்கிறது ஏன் ஆளு? சேனலை மாத்து. மாத்திட்டப்பா. Dual behavior. ஹலோ. உன்னை காரியத்தை வாரிட்டு போக. ஏய்யா, நான் குளிக்கிறத படமா எடுத்து அத டிவில போட்டு ஊர்க்கெல்லாம் காட்ட நினைக்கிறியா? போட்டு காட்டியா? ஒழுங்கா எல்லாரையும் போட்டு காட்டியா? இரு ரீவைண்ட் பண்ணி தரேன். இது என்ன கேட சிரிக்கி நினைச்சியா? சேச்சே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. தா பாரு. Full cinematic shots he has taken. அடியாத்தி, நான் இது. ஆமா, எதுக்காக என்ன இப்படி படம் பிடிச்ச? அன்னைக்கு உன்னை அழுகாட்சியா படம் எடுத்ததுனால வருத்தப்பட்டல. அதனாலதான் உன்னை அழகா காட்டணுங்கிறதுக்காக காலையில 5 மணில இருந்து படம் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு பூரா உன்னை அழகழகா படம் எடுத்து காட்டலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள கால் என்னமோ குத்தி நான் கத்தி நீயும் கத்தி எல்லாம் கெட்டு போச்சு. என்ன இது? முள்ளு. முள்ளலையா? பல்லு. பல்லா? பல்ல எங்கெல்லாம் முளைக்காது. ஐயோ, பாம்பு கடிச்சிருக்கியா? என்னது? பாம்பா? ஐயோ பாம்பு கடிச்சிருச்சுனா என்ன பண்ணுவே? என்னங்க உங்க ஊர்ல பாம்பு கடிச்சா வாயில வச்சு உரிய மாட்டீங்களா? ஆ, இதுல லொள்ளு வேற. பாம்பு கடிக்கிறது கூட தெரியாமலா ஒருத்தன் படம் பிடிப்பான்? ஏதோ ஓலை பாம்பா இருந்ததுனால நீ பொழைச்ச. விஷ பாம்பா இருந்திருந்தா உன்னை சந்தோஷப்படுத்ததா தேர்மொழி. அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்ன வேணாலும் செய்வியா? மாட்டேன். ஆமா, நீ எனக்காக என்ன வேணாலும் பண்ண முடியுமான்னு கேட்பேன். நான் ஆமான்னு சொல்லுவேன். உயிரை விட முடியுமான்னு கேட்பேன். நான் உயிரை விட மாட்டேன். உன் கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். Flirting has peak level. அத்தனை பேர் முன்னாடி முதலமைச்சர் கிட்டயே போட்டு உடைச்ச மாதிரி உண்மையை சொன்னியே, அந்த மாதிரி இப்போ என்கிட்ட உடைச்சு உண்மையை சொல்லு. Full of emotion. It's coming out as a tear. தேன்மொழி, தேங்க்யூ வெரி மச். இனிமே ஒரு தேன்மொழி. நீ அழக்கூடாது. என் தேன்மொழி எப்பவும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். எங்க சரி? கமான். அப்போ அழுகாச்சியா படம் எடுத்துட்டு வைப்போம். அப்போ சிரி. கொஞ்சம் நல்லா சிரிமா. இது கழுவுறதே பெட்டர். சூப்பர். ஓகே. Her father. ஏய், என்ன மூஞ்சி போனாலாகுது? ஏய், தேன்மொழி. தேன்மொழி என்னாச்சு? தேன்மொழி. தேன்மொழி. தம்பி இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லிட்டு செய்றீங்களா? நீங்க யாருன்னு சொல்லிட்டு கேள்வி கேக்குறீங்களா? அந்த பொண்ணோட அப்பா. மாமா. மாமா இல்ல அப்பா. இவ்வளவு அழகான பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்க. அதுக்காக முதல்ல கை கொடுங்க. கங்க்ராட்ஸ். நான் ஒண்ணும் காங்கிரஸ் இல்லையா? ஏய் மண்டையா, சிக்கிலி, பசுமக்கி, சூடாபொடி, விரிச்சி விஸ்கி வாங்கடா. My God. அத்தா யாருங்க? என்னாச்சு? பசுமக்கி, இந்த பையன் நம்ம தேன்மொழி பின்னால சுத்தி வம்பு பண்றான்டா. நீங்க மட்டும் சொல்லுங்க, இவனுக்கு கைய காலை எடுத்துறேன்.
ஏண்டா எவ்வளவு கொழுப்பு இருந்தா குப்பைக்காரன் ட்ரவுசரை மாட்டிட்டு வந்து எங்க வீட்டு பொண்ணு பின்னால சுத்துவேன்? ஹலோ மிஸ்டர் பசுநக்கி. என் பேரு பசுநக்கி இல்ல, பசு மக்கி. ஏதோ ஒரு நக்கி. கூல் டவுன். கூல்ட்ரிங்ஸ் வேணாயா? பண்ணி சாரி சாரி வில்லேஜஸ், என்னுடைய வீக்னஸ் அவருக்கு சிங்க் ஆயிடுச்சு. உண்மைதானே சொன்ன, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நீரு இது பாருங்க மாமா, உங்க பொண்ண என்ன மாமான்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கல. உங்க பொண்ண நான் விரும்புறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க? இது பாருங்க, எனக்கு என்ன குறைச்சல்? நான் சுமாரா இல்லனாலும் அப்படியே கொஞ்சம் சூப்பராவது இருக்கல. நல்லா ஆடுவே பாடுவே. பரவே 8வது கட்டு கலர் சாங். They're clapping. நான் கொஞ்சம் கராட்டே கூட பண்ணுவேன். Thank you. சார், இப்ப இந்த தேங்காய கையாலே உடைப்பாரு. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. கமிட் பண்ணேன். ஜர்க்கு விடணும்னு இறங்கிட்டேன். அதை சரியா விட்டா தரப்பா மரியாதை. இன்னைக்கு வீட்டுக்கு வரல, அப்ப இருக்கணும் வச்சிருக்கு. உடைக்க போறாரு, உடைக்க போறாரு. சப்பா. ஓ ஒரு கடப்பார கம்பியை நெளிப்பாரு. இன்னைக்கு என்ன அப்படியா பிடிச்சிருக்கா? கலகலப்பான மாப்பிள்ளைய தான் இருக்கீங்க. ஜர்க்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுரோய். தம்பி, நீங்க யாரு? என்னங்க நீங்க டிவி பாக்குறது இல்லையா? நான் விவசாயம் பாக்குறேன். இல்ல, தமிழ்நாட்டை கலெக்டர் ஒரு ரிப்போர்ட்ல. உனக்கு என்ன உத்தியோகம் சொல்லு. QTVல ரிப்போர்ட்டரா இருக்க. செலக்ஷன் கிரேட் 1. கவர்மெண்டா? இல்ல பிரைவேட். எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் தான் வேணும். இந்த வயசுல உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது ஒண்ணும் விளையாட்டு விஷயம் இல்ல. எனக்கு வர்ற மாப்பிள்ளை பையன் கவர்மெண்ட் உத்தியோகஸ்தனா இருக்கணும். that actually இருக்குது பிரைவேட்டா இருந்தாலும் மாசம் 7000 ரூபாய் சம்பளம். இந்த PF everybody usually earlier thinks now also not of the places கவர்மெண்ட் மாதிரி I இல்ல. want son-in-law who Government is தான் doing வேணும். government job only. Yes. If they are doing group D also, that should be government job. காக்காசு வருமானமா இருந்தாலும் அது நிலையான அரசாங்க உத்தியோகமா இருக்கணும். அப்பதான் என் பொண்ணு போற இடத்துல பாதுகாப்பா இருப்பா. சும்மா எல்லாரும் நேரத்தையும் வீணாக்காதீங்க, போங்க. சனி ஞாயிறு ஊர்ல இருக்கிறது இல்லையா? உங்களை எத்தனை தடவை போன்ல பிடிக்க முயற்சி பண்ணோம்? எங்க போயிருந்தீங்க? எல்லாம் குஞ்சாய பார்க்கத்தான். சும்மா சார். இன்னைக்கு மண்டே தானே, ஏன் லேட்டு? இல்ல, கல்யாண விஷயமா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ண போயிருந்தேன். கல்யாண விஷயமா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா? ஐ ஜஸ்ட் டோன்ட் see the connection. ஹஸ்பண்ட் வேலைக்கு தான். பி சீரியஸ். கொஞ்சம் வேலையை பத்தி பேசுவோமா? பேசும் சார். ஒரு முக்கியமான ஆளை பேட்டி எடுக்க போறீங்க. யார் சார்? CM. CM சார். பொதுவா இந்த பொலிட்டிக்கல் இன்டர்வியூல பண்றது ஜனார்தன் தானே சார்? ஜனார்தனை ரிசைன் பண்ணிட்டு UTVல சேர்ந்துட்டான். துரோகி. தெரியாது? தெரியாது சார். இது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம். பதவி உயர்வு கிடைச்ச உடனே யாருக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் வராது. ஐ ஆம் தி டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி. எஸ் ஆஃப் கோர்ஸ். குட் லக். Director of photography. ஃபர்ஸ்ட் டைம் பேட்டி எடுக்கிறேன். He's in his own plans. அதனால நர்வஸா இருக்கேன்னு நினைக்கிறேன். நர்வஸா? CMனு பயப்படலாம் வேணாம். சும்மா பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி போய் பேசிட்டு வாங்க. அதான் இயல்பா இருக்கும். ப்ளீஸ் உங்க ஐடி. Okay, here the turnover will come. Yes. This movie is so beautiful. இன்று நம் சிறப்பு விருந்தினராக Very tense movement actually. Excuse me. நீங்க தான் பேட்டி எடுக்க போறீங்களா? ஆமாய்யா. தம்பி பேரு? புகழேந்தி. Hey. The live telecast हो रहा है ना? Yes. Oh. வணக்கம். இன்று நம் சிறப்பு விருந்தினராக பேட்டி அளிப்பவருக்கு நம் இந்திய தேசத்தில், ஏன் உலக அரங்கிலேயே அறிமுகம் தேவையில்லை. வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லா பொதுமக்களும் ஒவ்வொரு தேர்தலையும் வரப்போற முதல்வர் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஓட்டு போடுறாங்க.
ஆனா கடைசியில அவங்களுக்கு மிஞ்சினது என்னமோ ஏமாற்றமோ அதிருப்தி தான். இது நம்ம ஆட்சியிலயும் இருக்கு. இதுக்கு காரணம் என்னங்கய்யா? என்ன சொல்றீங்க நீங்க? வீட்டுக்கு வீடு கலர் டிவி, கிராமத்துக்கு கிராமம் டிஷ் ஆண்டனா, தெருவுக்கு தெருவு எஸ்டிடி பூத்துன்றான், இன்டர்நெட்ன்றான். எல்லாரும் டூ வீலர்ல போறாங்க. நகை கடையிலயும் ஜவுளி கடையிலயும் ஜனங்க கியூல நின்னு வாங்குறாங்க. கிஷ்கிந்தா போறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க. இவ்வளவு ஏன், எல்லாரும் செருப்பு போடுறாங்க, வாட்ச் கட்டுறாங்க. மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. கடந்த 15 வருஷமா பஞ்சம் பட்னின்னு எவனா செத்தான்னு செய்தி வந்திருக்கா சொல்லுங்க? ஐயா, நீங்க சொல்ற மாதிரி நகை கடை கியூல எந்த விவசாயம் போய் நிக்கிறது இல்ல, எந்த கூலிக்காரனும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது இல்ல. குறுக்கு வழியில சம்பாதிக்கிறவனும் லஞ்சம் வாங்கணும் தான் நீங்க சொல்ற இந்த சுகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். பணக்காரங்க மேலும் பணக்காரங்க ஆயிட்டே இருக்கிறாங்க, ஏழைங்க இன்னும் ஏழை ஆயிட்டே இருக்கிறாங்க. பஸ்லயும் ரயில்லையும் கசங்குறாங்க. மக்கள் அரிசிக்கும் மண்ணெண்ணைக்கும் மணிக்கணக்கா கியூல நிக்கிறாங்க. சத்துணவுக்காக மட்டுமே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஐயா, நம்ம குழந்தைங்க இன்னும் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு தானே இருக்காங்க. குத்தம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. தம்பி, நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் படிச்சவங்க எண்ணிக்கை 62.5% இருக்கு. ஆனா கேரளால 100% இருக்கேயா. தொழில் ரீதியா 7வது இடத்துல இருந்தது, இப்ப 5வது இடத்துக்கு வந்திருக்கு. வெங்கல பதக்கம் வாங்குறவனோட தங்க பதக்கம் வாங்குறவனுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி இல்லைங்களாயா? அட, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க 39% இருந்து இன்னைக்கு 32% ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கும் நம்ம கிராமங்கள்ல ஒரு ஆளோட ஒரு நாள் சராசரி வருமானம் 3 ரூபாய் தானுங்கய்யா. தம்பி, புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். ஓகே, ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா, இது வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபார்ம் ரிப்போர்ட், இது IMF ரிப்போர்ட், இது ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், அண்ட் திஸ் இஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட். உலக வங்கி கொடுத்த கடன் மக்களுக்கு சரியா போய் சேரல, உங்க அமைச்சர்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்கன்னு அடுத்த தவணையை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது உனக்கு தெரியாது தம்பி. உலக வங்கி நம்ம மாநிலத்தையே அவங்க கிட்ட அடமானம் வைக்கிற மாதிரி 1008 கண்டிஷன் போட்டாங்க. அது என்னங்க, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அது உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல, மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். மக்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, சொல்லுங்க. நமக்கு உலக வங்கியில இருந்து வர வேண்டிய நிதியை அவங்க ஏன் கொடுக்கல? தம்பி, அது 1000 பக்கம் ரிப்போர்ட். அனக்சர் ABCDன்னு 18 இருக்கு. 15 ரூபா செக்ரட்டரியேட்ல கட்டி சாவாசமா படிச்சு பார்த்துட்டு மக்களுக்கு சொல்லு. அடுத்த கேள்வி. ஐயா, நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வசதியான குடும்பத்தை சேர்ந்தவரா? இல்லப்பா, சாதாரண ஏழை விவசாய குடும்பம். ஆஹா. உங்க சம்பளம் எவ்வளவுங்க? ஆ? இல்ல, உங்க சம்பளம் எவ்வளவுன்னு. வெடிப்பு போக ஒரு 18,000 ரூபா வரும். அதாவது வருஷத்துக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய். சோ கூட்டி கழிச்சு பார்த்தா இத்தனை வருஷத்துல உங்க மொத்த சம்பாத்தியமே ஒரு 25 லட்சம் கூட தாண்டாது. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட 800 கோடி ரூபாய் இருக்கு. மாட்டாடா மானஸ்தன். இது அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா வழக்கு போடுங்க. நீதிமன்றத்துல வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார். வழக்கா? 10-15 வருஷமா விசாரணை நடக்காம நிலுவையில இருக்கிற கேஸுங்களோட எண்ணிக்கை மட்டும் 14 லட்சம். குற்றவாளிங்க எந்த பயமும் இல்லாம தொடர்ந்து தப்பு செய்யறதுக்கு மூல காரணமே இந்த தாமதம் தான் அப்படின்னு நான் சொல்றேன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுங்க. ஞாபகம் இருக்குங்களா? பார்த்த மாதிரி இருக்கு. உங்க தேர்தல் வாக்குறுதி புத்தகம் ஞாபகம் இல்ல? எப்படி மறக்க முடியும்? புத்தகத்தை எழுதுனதே நான் தானே. ஒவ்வொரு வாக்குறுதியும் மனசுல பதிஞ்சிருக்கு. ஜாதி இல்லாத சமுதாயம் அமைக்க, சட்ட ஒழுங்கில் அமைதி காக்க, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க, நியாய விலையில் அன்றாட பொருள் தர, எல்லோருக்கும் இலவச கல்வி, கலவின்னு அச்சா இருக்கு. லானால புள்ளி போடல மனப்பாடம்பா. இதெல்லாம் வந்துச்சுன்றீங்களா? வரலன்றியா? சட்ட ஒழுங்கில் அமைதி காப்போன்றீங்க. ஆனா அந்த சட்ட ஒழுங்கு செயல்படாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே. எல்லாரும் going to leave. ஜாதி இல்லாத சமுதாயம் அமைப்போன்றீங்க. ஆனா அந்த ஜாதி கலவரத்தை ஊக்குவிக்கிறது Yes. நீங்க தானே. Caste conflicts now also it is என்ன happening. கோவப்படுத்தணும்ன்ற ஒரே Seriously. நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? என் நோக்கம் அது இல்லைங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. தமிழ்நாடு பூரா எங்கே பஸ் ஓட அங்கே நிப்பாட்ட சொல்லுங்க. The proof. He's having that. தெரியுதோ? என்னை ஏத்தி கொண்டுட்டா என் ஜாதிக்காரலாம் விட்டுருவானோ? தமிழ்நாடே பத்தி அறியும். ஒரு பஸ் டிரைவர் நடு ரோட்ல பஸ் நிறுத்திட்டு டிராபிக் ஜாம் பண்றான். கேட்டா ஆளுங்கட்சி என்றான். டிராபிக் போலீஸால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல. இன்னொரு டிரைவர் டயர் கீழே படுத்துட்டு ஜாதி பேரை சொல்லி பயமுறுத்துறான். ஒரு போலீஸ் கமிஷனர் தன்னுடைய கடமையை செய்ய முடியல. அப்ப உங்களை நடவடிக்கை எடுக்க சொன்னா எங்க அந்த ஜாதி சப்போர்ட் போயிருமோன்னு பயந்து எந்த நடவடிக்கை எடுக்காம சும்மா இருந்துட்டீங்க. தமிழ்நாடே பத்திக்கிட்டு எரிஞ்சுது. அத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. எத்தனையோ பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அத பத்தி உங்களுக்கு அக்கறை இல்ல. 300 கோடி ரூபாய் நஷ்டம் இருக்கு. அதுவும் உங்களுக்கு முக்கியம் இல்ல. இப்ப உங்களுடைய ஒரே குறிக்கோள் உங்க பதவியை விட்டுற கூடாது. அப்படிதானே? It's totally negative interview for him.
பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. இதுல ஒரு டிரைவர் என் கட்சிக்காரன், இன்னொரு டிரைவர் என்ன ஜெயிக்க வச்ச ஜாதிக்காரன். மாணவர்கள் சப்போர்ட் எனக்கு முக்கியம். இதுல நீ யார் மேல கை வச்சினாலும் சிக்கல் தான். அது என்ன பாதிக்கும். நோ அரெஸ்ட், நோ டியர் கேஸ். கொஞ்ச நேரம் அவங்களே கத்திட்டு அடங்கிடுவாங்க. யோ, ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கறதுனா எப்பவோ கொடுத்துருப்பேன்ல. அதனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும் தெரியுமா? 1-2 கண்ணாடி உடைஞ்சா பரவாயில்ல, நீ கொஞ்சம் சுமார். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம்? சொல்லுங்க. என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார குரங்கனார ஆகிட்டா. அப்பன் கொன்றுவ. கேமரா ஆஃப் பண்ண சொல்லு. சின்னசாமி, என்னடா பேட்டி எடுக்கிற? நிப்பாட்டுற கேமராவை. நிப்பாட்டுற கேமரா. என்னடா சொட்ட தலைய செருப்பால அடிப்பட்ட உடனே நிப்பாட்டுற ப்ரோகிராம் நிறுத்துடானா? பேட்டி எடுக்கிறீங்க கொல்ல விடும். மேடம், கேமராவை கண்ட்ரோல் ரூமுக்கு திருப்பு. இங்க ஒரு ஆளு செருப்பு காட்ற பாரு. டிவி ஸ்டேஷன்ல கொளுத்துடுவேன். கூல் டவுன் ப்ளீஸ். ஐயோ, இத வேற எடுக்க. அறிவு கெட்டவனே, இது சட்டசபையா இருந்தா அவைக்கு உறுப்பில இருந்து நீக்கிரலாம். லைவ் டெலிகாஸ்ட். தமிழ்நாட்டுல இருக்கிற ஜனங்க பூரா பாட்டு இருப்பாங்களா? கீழே போடியா செருப்ப. நானும் தெரிவேனா? நீ தெரிவியா? கையில இருக்கிற செருப்பு, செருப்புல இருக்கிற சாணி எல்லாம் தெரியும். சரியா முடிச்சவனே கீழே போடியா. நாத்தம் தாங்க முடியல. இவன் எம்டி சீட் வேற கேக்குறான். சார் தம்பி, கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? சார் சார் லைட் வாங்கி சார். சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். தலைவரே, இன்னொன்னு பேட்டி எந்திரிச்சு வாங்க. அவ்வளவுதானே, பேட்டி முடிஞ்சதுல. வணக்கம். ஐயா, பேட்டி இன்னும் முடியல. லைவ்ரேலி ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. சோ ப்ளீஸ் உட்காருங்க. நல்ல இருக்கீங்க. என்ன மாதிரி குரல் வாழ இருக்கிறவனைய வச்சு டப் பண்ணிட்டு மக்கள் மனசை கலக்கி பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்ல. அந்த கலவரத்தை படம் பிடிச்சதே நான் தான். ஓஹோ, எதிர்கட்சிக்காரங்கிட்ட எவ்வளவு வாங்கின? நீங்க எதிர்கட்சியா இருந்தப்போ எவ்வளவு கொடுத்திருப்பீங்க? ஐயா, கையில ஒரு மைக்கு, சேட்டலைட் டிவி இருக்குன்னு ஒரு கோட்டை மாட்டிட்டு நீங்க என்ன வேணா கேட்பீங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? இல்ல, பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அதுக்குதான் 6 கோடி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சிஎம் பதவினா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னைக்காவது ஒரு நாள் சிஎம் ஆபீஸ் வாசப்படியாவது மிதிச்சிருக்கியா? வந்து பார், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்ன வந்து சந்திக்கிறாங்கன்னு. எவ்வளவு குறைநிறைகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு நன்றி, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு மாலைகள், எவ்வளவு மறியல்கள், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவெடுக்க முடியாது. ஒரு கலவரம் நடக்குதுன்னா அதை தொலை நோக்கோட நாளைக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி முடிவெடுக்க முடியும். அதைத்தான் நானும் செஞ்சேன். சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனைய உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்ப கட்டு கட்டுறீங்களே. தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். உனக்கு புரியல? நீ விட்டு பார், அப்ப தெரியும். ஒரு நாள் நீ சிஎம்மா இருந்து பார், அப்பா புரியும். இது சரியான பதில் இல்லையே. நான் எப்படிங்க உங்க சீட்ல உட்கார முடியும்? இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியமா? நடக்கும். அரசியல் சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு. சின்னதா ஒரு ஆர்டினன்ஸ் போடலாம். ஒரு நாள் இருந்து பாரியா. நானா? நீங்க ஜோக் பண்றீங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். ஒரு நாள் நீ என் நாற்காலியில உட்கார்ந்து பார். என் நாற்காலியில் ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு புரியும். என்ன பண்ண முடியாதுன்னு உனக்கு பரிச்சுன்னு புரியும். அதுக்கப்புறம் முதல்வர் பதவி எவ்வளவு கஷ்டமானதுன்னு நீ என் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லு. So who told you to sit here? Just resign and go. It's difficult. You cannot do So much excuses you are giving. They want power, but I still they will give excuses. Then just leave, man. Nobody wants you. Yes. People is supporting now. He's getting a lot support. விளையாண்டுருக்காங்க. One day match. பீகார் போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு டைப்பா தான் பேசிட்டு இருக்காரு. இல்லங்க, அது என் வேலை இல்லைங்க. சொன்ன உடனே ஜகா வாங்குற பாத்தியா? Now he's tensed up. ஒரு நாட்டு தலைவன் கிட்ட விளையாடும். Because there's big responsibilities. அது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்னு. இதான் உன்ன மாதிரி ஆள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து நேரடியா சவால் விட்டா பின் வாங்குற பாரு.
என்ன இருந்து பாக்குறியா ஒரு நாள்? வந்து லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. இல்ல பேட்டியை முடிச்சுக்கலாமா? சரிங்க ஐயா, இது சாத்தியம்னா Oof. நான் தயார். Oh. ஒரு நாள் Ah, நான் உங்க பதவியில ready. He didn't expect that actually. Yes. Oof. The cheer coming from the people. நம்ம கட்சி பொதுக்குழுவுல உதாரணமா விட்டு மாட்டிட்டாருங்க. சரி விடு, நம்ம சர்வீஸ்ல ஒரு நாளாவது படிச்ச சிஎம்மோட வேலை பார்ப்போம். Yes. தேங்க்யூ வெரி மச். He's now angry. This politician have a lot of the power, lot of goons behind them, right? They can easily hit anyone. They can shut anybody's mouth actually. If a normal ordinary people wanted to tell anything, they can easily shut their mouth. I'm thinking if it was in the real, what so it was going to happen for the Correct. channel actually. It will Everybody destroy the has- channel actually. That is true. They will put a lot of false He cases will and do, all. no, he will do. Afterwards, you will see, he will do very nasty things. பிரசிடென்ஸ் இருக்கு. சட்டசபை கூடாத நேரத்துல ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு செஞ்சுடலாம். அல்லது சொல்லு, என்ன என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீகார்ல முதலமைச்சரா ஒருத்தரை உட்கார வைக்கலையா? டெல்லியில ஒரு தலைவர் செத்தப்போ அவர் மகனை பிரதமர் பதவியில உட்கார வைக்கல? தலைவர்கள் சாகும்போது இப்படி செய்யறது வழக்கம் தானே? ஒரு சிஎம் பைபாஸ் போயிருந்தப்ப கூட இப்படி நடந்துச்சே. ஏன் தமிழ்நாட்டுல கூட ஒரு தடவை நடந்ததே. ஒரு நாள் முதல்வரா ஒரு ஆளை உட்கார வைக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? In accordance with the discretionary powers of the chief minister, the fundamental rights are enriched in the constitution and யோ, இங்கிலீஷ் எல்லாம் பேசாத. முடியுமா முடியாதா சொல்லு. முடியுங்க. உங்க டிஸ்கிரிஷனரி பவர்ஸை வச்சுக்கிட்டு கெசெட்ல நோட்டிபிகேஷன் போட்டு செஞ்சுள்ளாங்க. என்னங்க தலைவர் இது? முடியுங்கிறதுக்காக எவன் ஒருத்தனை கொண்டு வந்து ஒரு நாள் முதலமைச்சரை உட்கார வைக்கிறதா? விஷத்தை கொடுத்தா குடிக்க முடியும், அதுக்காக குடிச்சிடறதா? எதுக்கு இந்த விஷ பரீட்சை? உனக்கு தெரியாது, இது ராஜதந்திரம். அன்னைக்கு அத்தனை பேரும் டிவி பார்த்துட்டு உனக்கு ஜாதி ஓட்டு தான் முக்கியம், அதனாலதான் கலவரம் நடந்தப்போ யார் மேலேயும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு மடக்கிட்டான். என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. நாளைக்கு ஓட்டு கேட்டு ஜனங்க முன்னாடி நிக்க முடியாது, அதனாலதான் அந்த சவால் விட்டேன். அந்த ஒரு நாள்ல ஏதாவது செஞ்சு தொலைச்சிட்டான்னா ஒன்னும் கிழிக்க முடியாது. முதலமைச்சரோட வேலை என்னன்னு தெரியறதுக்குள்ளே ஒரு நாள் ஓடி போயிடும் ஐயா. திணறி தலை தெறிக்க ஓட போறான் பாரு. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. தன்னை ஒருத்தன் குத்தம் சொல்லிட்டான்னு பதவியை துச்சமா தூக்கி எறிஞ்சாரு, என்னோட இமேஜ் உயரும். He can change a lot குத்தம் of the சொல்றது things. ஈஸி, செய்யறது கஷ்டம்னு ஜனங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போகும். என்னமோ தலைவரே, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். Okay, So he's going to he is be going to become the one day day CM. And one day CM is going to do lot of the things, right? If anybody wants, they can do anything. Okay, so this is the actually But problem true is that example of this movie. nowadays politics is so much aggressive. Actually, if anybody want to speak or anybody wants to open their mouth also, they will get That a will lot be of shut lot of forever. blames, a lot of different type of cases. They will be shut down. No, that is for sure. Very nasty politics are there actually nowadays. You Now, cannot but nowadays raise also your voice. you won't be seeing very much genuine people. Either they are supporting any of the politics and they can't hear about that political party, right? So that is the thing it is happening. So Very yes, true. this movie was I think that time it was a kind of eye opener and people was talking about this kind of the movie and this kind of the things. It is a super happening. hit movie. People were loving this movie not only in South India but also the remake version Nayak, Yes. which we have already seen, right? That movie also like did very well actually. People Yes, were yes. talking about that movie and Nowadays a lot of Yeah. memes or a lot of clips yeah, comes that out. is coming out. Correct. Yes, definitely. So really we are enjoying one more time actually along with you. It is a fresh new experience because this is the original one and it's very always nice to see the original one, right? So yes, that is it for today's video. I hope you have enjoyed our reaction. If you do so, please don't forget to subscribe, guys, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, Bye.